இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூபர்ஸோட ஃபேவரட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரான Fimora தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவேளை Fimoraவோட டுட்டோரியல் தேடி இந்த வீடியோக்குள்ள வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான டுட்டோரியல் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். அதே மாதிரி இந்த ரிவ்யூ முடிச்சோடனே என் ஸ்க்ரீன்லேயே வரும். இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட கம்பேட்டிபிலிட்டி. இந்த ஆப் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும்னா 8 GB ரேம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து 4 GB ரேம் இருந்தாலோ 2 GB ரேம் இருந்தாலோ உங்களோட லேப்டாப்பில் டவுன்லோட் ஆகும். 2 GB ரேம் வச்சுருக்கவங்க இந்த சாஃப்ட்வேர் ஒரு வேளை டவுன்லோட் பண்ணிங்கன்னா பயங்கரமான லேக் இருந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நிஜமாக சொல்கிறேன், 2 GB ரேம் இருந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. இதை விட பெட்டரான சாஃப்ட்வேர் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதில் இருந்துட்டு 2 GB ரேமுக்கான ஒரு வீடியோ எடிட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 4 GB ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இருந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1080p இல்லை 4K ஃபைல்லாம் இருந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இருந்துட்டு உங்களோட லேப்டாப் லேக் ஆகும். ஏன் சாஃப்ட்வேர் கூட மூடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கம்பேட்டிபிலிட்டின்ற பட்சத்தில் 8 GB ரேம் கேட்டிருக்கனால இந்த இடத்துல நம்ம இதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு பிகினர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருந்துட்டு இது வரைக்கும் நான் வீடியோ எடிட்டிங்கே பண்ணதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் இது வரைக்கும் முன்னாடி வீடியோ எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் Fimora உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல 2 பாயிண்ட் முழுசாக கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் எல்லா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்கான். ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் கூட மிஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு சின்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர் மிஸ் ஆயிருக்கு. பட் அதுக்காக நான் பாயிண்ட்டை குறைக்க போகிறதில்ல, 2 பாயிண்ட் இப்போவே கொடுத்துட்றேன். பட் அது என்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆடியோ சிங்க்ரனைசேஷன்றது ஒரு ஆப்ஷன் வந்து இதில் மிஸ் ஆகுது. அதாவது இப்போ நீங்கள் இந்த கேமராவில் இருந்துட்டு இந்த ஆடியோ இருந்துட்டு ரெக்கார்ட் ஆகும், கேமராவிலேயும் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் ஆகும், அதே மாதிரி மைக்லேயும் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணி வீடியோவில் போடும்போது அந்த சிங்க்ரனைசேஷன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணாதான் என்னால் இருந்துட்டு அந்த வீடியோ இருந்துட்டு நீட்டாக வரும், அந்த சவுண்டும் நீட்டாக வரும். பட் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்ரனைசேஷன்ற ஆப்ஷன் கொடுக்கல. நீங்களாக மேனுவலாக பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மற்ற சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கிறத பார்த்துருக்கு, இந்த சாஃப்ட்வேரில் அது கொடுத்துருக்கலாம். பட் இதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்கன்றனால இந்த இடத்துல இதுக்கு 2 பாயிண்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5000மோ 6000மோ சொல்லியிருக்காங்க. ஸோ 5000மும் போட்டு நீங்கள் வாங்கலாம், 6000மோ போட்டு வாங்கலாம். ஆனால் கிராக்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து லிங்க் கொடுத்துட்றேன் மேலே ஐகார்டில் இப்போ வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ கிராக்டு வெர்ஷன் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை ஒரு வேளை நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் வாங்க போகிறீங்கன்னா அமேசானில் போய் Fimora அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டே இருந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்துடும். 5000 ரூபாயோ 6000 ரூபாயோ கொடுத்து நீங்கள் இருந்துட்டு அந்த பின் வாங்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸிங் இருந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனாலையும் அதே மாதிரி கிராக்டு வெர்ஷன் இருக்கனாலையும் இதுக்கு வந்து 1.5 வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஏன்னா கிராக்டு வெர்ஷன்றது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றனால இதோட கிராக்டு வெர்ஷன் கொஞ்சம் பெட்டராகவே அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேக்டர். யார் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான யூடியூபர்ஸும் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே தாராளமாக Fimora உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் இருந்துட்டு திடீர்னு இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதில் இல்லைன்றனால கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். நாளைக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறேன், அதில் இந்த ஆப்ஷனும் இருக்குது, கூட அந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். Fimora இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் யூடியூபர்ஸ். ஸ்லைட் ஷோ வீடியோவாக இருக்கட்டும், மூவி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே இருந்துட்டு இந்த சாஃப்ட்வேரில் தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் என் ஸ்க்ரீனில் இந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான டுட்டோரியல் வீடியோ வந்துட்டு இருக்கும். கூட என்னோட வீடியோ எடிட்டர்ஸ் இது மாதிரி நான் வீடியோ எடிட்டர்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ எடிட்டரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு இருந்துட்டு ஒரு பெட்டரான ஆப்லேயோ இல்லை சாஃப்ட்வேர்லேயோ இல்லை ஒரு வெப்சைட்டோடையோ உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.